Hello everyone, welcome to Mithus Gardening. Rain lilies நிறைய வெரைட்டிஸ் வந்து பூத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் எப்படி பூத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் குவார்ட்ஸ். இதோட பெட்டல் ஷேப்ஸே வந்து யூனிக் தாங்க. எல்லாமே அந்த ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ளூம் கூட சொல்லலாம். ஏன்னா லெமன் குவார்ட்ஸில் வந்து நிறைய பட்ஸ் எல்லாம் வரும். பட் என்ன ஆகும்னா ஷ்ரிங்க் ஆகிடும், சம்டைம்ஸ் பூக்காமல் போயிடும், அப்படி இல்லைன்னா பெட்டல்ஸ் நிறைய ஃப்யூஸ் ஆகிடும். ஸோ இந்த பூவுமே வந்து நான் பூக்காது அப்படின்னு தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்டாக் பாருங்களேன், இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ பட்ஸோட வந்து இதாகிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா சூப்பராக பூத்துருக்காங்க லெமன் குவார்ட்ஸ். என்ன அழகு பாருங்கள். அடுத்து ரோஸ் பர்ஃபெக்ஷன். இது வந்து செகண்ட் டே, இன்னொன்றுமே கூட பூத்துருக்கு. இது வந்து அதுக்கும் முன்னே பூத்தது, ஸோ ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. ஸோ ரோஸ் பர்ஃபெக்ஷன் செகண்ட் டே இந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல ஒரு பிங்கிஷ் ரெட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நேற்றுக்கு வீடியோ எடுக்கல, இன்றைக்கி வந்து பார்த்துக்கோங்க எப்படி பூத்துருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிண்டா பாருங்கள், கண்டினியூஸாக ப்ளூம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ என்ன க்யூட்டாக பூத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னே பூத்துட்டு ஷ்ரிங்க் ஆகிடுச்சு, நிறைய பூத்துருந்தது. சிண்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது, இப்போது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ப்ளூம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சின்ன மழை வந்தாலும் போதும், நல்லாவே பூக்குது. ஸோ சிண்டா பல்ப்ஸ் அவைலபிள். அடுத்து பார்த்திங்கன்னா இது பிராங்க் சம்போ. எவ்வளோ பெரிய பூவாக பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து எனக்கு தேர்ட் ப்ளூம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியுமே பூத்துருக்கு, பட் இவ்வளோ பெருசாக பூத்ததில்லை. இந்த பூ தான் ரொம்ப பெருசாக இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து செகண்ட் டே. நேற்றுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ எல்லா ஃப்ளார்ஸுமே வந்து டல் ஆகிடுச்சு. ஆனால் பெட்டல் ஷேப்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் டூரான்வுட் பாருங்கள். டூரான்வுட் வந்து ரொம்ப பெரிய பூவாக தான் பூக்குது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் வேறு பாட்டில் வச்சுருந்தேன், அது ரீபோர்ட் பண்ண வீடியோ கூட அப்லோட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீபோர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய பூ பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளூம் தான், ஸோ கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் இதை விட பெரிய பூவாக தான் பூக்கும் டூரான்வுட். இதோட கலரே வந்து ரொம்ப அழகு. நல்ல ஒரு பிங்கிஷாக லைட் பிங்கிஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ டூரான்வுட் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய பூன்னு. இதோட பல்ப்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஜெல்லி. ஸோ 2 பூத்துருக்கு, எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக என்னோடய ஃபோனில் வந்து இந்த கலர் கரெக்டாக கேப்சர் பண்ணலாம், நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு. சடிராக் பாருங்கள், இது செகண்ட் டே எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் கலரும். நேற்று பார்க்கும்போது நல்ல ஒரு ஆரஞ்சு ஷேடு இருந்துச்சு, ஆனால் இந்த செகண்ட் லேயர் எல்லாமே வந்து ஃப்யூஸ் ஆகி தான் பூத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மை மோஸ்ட் ஃபேவரட் ஒன், ஸ்பார்க்லிங் கிளாஸ். இதுக்கு முன்னாடியும் நிறைய ப்ளூம்ஸ் இருந்தது. ஸ்பார்க்லிங் கிளாஸ் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே ஸ்பார்க்லிங் அவ்வளோ அழகாக பூக்குதுப்பா. எப்படி சொல்கிறேன்னா, மழை இருந்தாலே மதுரையில் இங்கே ரொம்ப கம்மி தான் மழை. ஸோ மழை இருந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ஸ்பார்க்லிங் கிளாஸ் எனக்கு பூத்துருது. எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். 2 பூ மொத்தமாக பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ பிங்க் சம்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவாக இருக்குன்ட்டு. பல்ப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பூவும் நல்லா பெருசாக பூக்குது. அதாவது ஒரு தொட்டியில் சின்ன ஒரு பல்ப் அந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் பூக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பல்ப் தான் வச்சுருந்தேன், ஸோ அதனால் என்ன இருக்குது இப்படி பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாவ்லான். இந்த பல்ப் நிறைய பேருக்கு நான் கொடுத்தேன், பட் இன்னுமே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பார்க்லிங் கிளாஸ்லேருந்து என்னால் கண்ணை எடுக்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதோட பல்ப்ஸுமே நிறையவே அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். மெசேஜ் பண்ணுங்கள். 9597540123 இதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும் பண்ணுங்கள். இதோட லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிடாவோட லீவ்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்பார்க்லிங் கிளாஸ் இது வரைக்கும் எனக்கு நல்லாவே பூத்துட்ருக்கு. மை பிகோட்டி
இது ஆக்சுவலாக செகண்ட் டே, ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யங் லவ். எவ்வளோ பெரிய பூ பாருங்கள், யங் லவ் வேறு லெவல் ப்ளூம். அடுத்து இது பார்த்திங்கன்னா லீலாவதி. லீலாவதியுமே வந்து மழை இருந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக பூத்துடுறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக என்னால் இந்த கலரை கேப்சர் பண்ண முடியல. அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டி சந்திரா. ஆன்டி சந்திராவும் எப்படி பூத்துருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக ஆன்டி சந்திராலே நல்ல ஒரு பெரிய பூவாக இருக்கும். நீ பாருங்கள், இந்த கலரே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோ லைன் செகண்ட் டே பாருங்கள். ஆனால் பெட்டல்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பெட்டல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் டே, ஸோ கலர் வந்து ரொம்பவே ஃபேட் ஆகிடுச்சு. அடுத்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கிங்ஸ் ரேன்சம். கிங்ஸ் ரேன்சமும் பார்த்திங்கன்னா மழை இருந்தாலே கண்டிப்பாக பூத்துருது. ஸோ எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ளூம் வேணும் அப்படின்றவங்களாம் இந்த கிங்ஸ் ரேன்சம் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நல்லாவே ப்ளூம் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியாங் ஃபூவோட பட்டு தான். ஆனால் இது எனக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய டைம் வந்து பட்ஸ் வச்சுருக்கு, பட் ப்ளூம் ஆகவே இல்லை. பார்க்கலாம் இந்த டைம் பூக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் ஹைப்ரிட் தான். ஸோ நானே சீட் போட்டதில் இந்த மாதிரி பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பஞ்ச் ஆஃப் ப்ளூம் பூத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சம்பா. நேத்திக்கு பூத்துருந்துச்சு, இது அதுக்கும் முதல் நாள்லாம் பூத்துருந்துச்சு. நான் தான் வீடியோ எடுக்கல. ஸோ சம்பா பியூட்டிஃபுல்லில் செகண்ட் டே கூட ரெயின் லிலிஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யூனிக்காக தான் இருக்குது. கிங்ஸ் ரேன்சம் இங்கேயும் ஒன்று பூத்துருக்கு பாருங்கள். ஸோ இன்னொரு தொட்டிலையும் வச்சுருக்கேன். கிங்ஸ் ரேன்சம் அந்த பேக் சைடே பார்த்திங்கன்னா அது ஒரு யூனிக்னஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பூத்த ரெயின் லிலிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.